இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் மாற்றம் வந்துருச்சு. திரைப்படத்தில் மாற்றம் வந்துருச்சு, கல்வியில் மாற்றம் வந்துருச்சு, சமையலில் மாற்றம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் எங்கள் அம்மா வந்து அம்மிக்கல்லில் மசாலா அரைச்சி சாம்பார் வச்சு சாப்பாடு ஆக்கினாங்க. இன்னைக்கு அம்மிக்கல்லுங்கிறது எங்கே இருக்குன்னே தெரில. ஆட்டுக்கல் அப்படின்னு ஒரு கல்லே காணோம். இதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து எக்ஸிபிஷனில் வச்சுருப்பான். அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல், உலக்கை, இதுதான் நமது தமிழ் முன்னோர்கள் பயன்படுத்தி சமையல் செய்த பொருள்கள். அப்போ நம்ம ஜெனரேஷன்லாம் பார்ப்பான், சரியான காட்டுப்பயிர்களாக இருந்திருக்காங்களே, கல்லில் அரைச்சி தின்றுருக்காங்க, காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்துருப்பாங்க போல இருக்க அப்படின்னு நினைப்பான். காரணம், அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டோம். எல்லாத்துலேயும் மாற்றம். இந்த மாற்றத்திற்கு மத்தியில் ஒவ்வொரு துறை எடுத்துக்கிட்டாலும் மாற்றம். சினிமா பாட்டு எடுத்துக்கங்க, எவ்வளவு மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பாடின பாட்டு தண்டமாணி தேசிகனா சுப்புலட்சுமி அவங்க 2 பேரும் பாடின ஒரு காதல் பாட்டு பாடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மனமோக நாகனங்க வாடுதே கனவிலும் என் மனம். முதல்ல சொன்ன மனமும் கடைசியில் சொன்ன மனம் தான் புரிஞ்ச ஒழிய இடையில ஏதாவது புரிஞ்சா அவங்களுக்கு. மனமோக இதை பாடி லவ் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். பியு சின்னப்பா அப்படின்னு ஒரு பாடகர், அவர் பாட்டை பாடி எங்கள் அப்பா பொண்ணு பார்த்துருக்காரு. அது என்ன பாட்டுனா, சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சேதரும் முகம் சந்திர பிம்பம் சுவாரஸ்யம் நின்றாடிடும் ஓவிய பெண்ணால் வாய்த்தால் பெரின்பம் சுவாரஸ்யம். ஒரு காலத்து பெரிய காதல் பாட்டு. அங்கே ஒருத்தர் அப்படியே ஆகா அப்படிங்கிறார். அவருக்கே இதுதான் காதலுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல. அந்த காலத்தில் அப்படி ஒரு கதாநாயகன் பியு சின்னப்பா. அந்த பாட்டை பாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பொண்ணு பார்த்துருக்காரு. இப்படிலாம் வந்த பாட்டு இடையில வந்து பாடல் எப்படி மாறிச்சு அப்படின்னா, என்னைக்கு திராவிட இயக்கங்கள் திரைப்படத்துக்குள்ள வந்ததோ அன்றுதான் தமிழ் மொழியில் பாடல்களும் தமிழில் வசனங்களும் வந்ததற்கு காரணமே திராவிட இயக்கத்தினுடைய என்ட்ரி தான். நடிப்பிசை புலவர் KR ராமசாமியோட காதல் பாட்டு. செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி திரியும் பொங்குயில தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதே எந்த வேளையில. செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பூங்குயிலே அப்படின்னு எழுதினார். சுவாரஸ்யம் எங்க, இப்ப எங்க? பழைய படங்கள்ல இருந்த நகைச்சுவை, அடே அப்பா, கலைவாணர் NS கிருஷ்ணன், TS பாலையா, அந்த குரல்களை கேட்டோன்னே நமக்கு வந்து அப்படி ஒரு மெய்சிலிர்ப்பு இன்னைக்கும் உண்டாது. மதுரை வீரன் படத்தில் TS பாலையா ஒரு படை தளபதியாக இருப்பார். MGR வந்து அரசகுமாரியை கடத்திட்டு போயிடுவார். அப்போ ராஜா வந்து படை தளபதி TS பாலையாவை கூப்பிடுவார். நரசப்பா, வீரன் பொம்மையை தூக்கி செல்கிறான், உடனடியாக போய் பிடித்து வா அப்படின்னா, உடனடியாக செல்கிறான் மன்னா அப்படின்ட்டு குதிரை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு பிடிக்க முடியாமல் திருப்பி வர்றாரு. அப்போ ராஜா கேட்பார், நரசப்பா வீரனை பிடித்து விட்டாயா? அதுக்கு TS பாலையா ஒரு பதில் சொல்வார் பாருங்க. நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்றார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழில் கிடையவே கிடையாது. அதை சொன்னோன்னா அந்த ராஜா, ஓ அப்படியா அப்படிம்பாரு. அப்போ ராஜாலாம் எவ்வளோ முட்டா பயிலாக இருந்திருக்காங்க பாருங்க. அந்த ஒரு லைனில் எப்படி பதில் பாருங்க. அதில் MGRோட அப்பாவா நடிக்கிறது NS கிருஷ்ணன். மதுரை வீரனில் NS கிருஷ்ணனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஏய் வாடாங்க, எங்கடா உன் மகன் வீரன்? ஐயா ஐயா வாடாங்க, உன் மகன் வீரன் எங்கடா? இந்த வர்றேங்க, சொல்றா, இந்த வாங்க அப்படி எல்லாத்தையும் கூப்பிடுவார். எல்லாம் NS கிருஷ்ணன் வாய்க்கு பக்கத்தில் காதை வைப்பாங்க. அவர் ஒரு பதில் சொல்லுவார், உங்கள்கிட்ட எப்படி சொல்லாமல் போனானோ அதே மாதிரி எனக்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டாயா.
இந்த பதிலை சொன்னதுக்காக இவனுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறான். அது ஒரு லைன்ல எப்படிப்பட்ட இமேஜினேஷன் பாரு.